ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வில்வத்துக்கும் துளசி அம்மாவுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுற வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய சூப்பரான அற்புதமான நாளான பங்குனி உத்திர திருநாள் என்னைக்கு வருது, எப்படி விரதம் இருக்கலாம், விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 மாதங்களில் 12வது மாதமாக வரக்கூடியது தான் இந்த பங்குனி உத்திரம். அதே மாதிரி நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் உத்திர நட்சத்திரம். ரெண்டுமே ஒரு சேர வரக்கூடிய இந்த அற்புதமான திருநாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பங்குனி உத்திரத்தில் நிறைய திருமணங்கள், அதாவது தெய்வ திருமணங்கள் நடைபெற்றிருக்கு. அதனால் இந்த விரதத்துக்கு திருமண விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்வதி தேவிக்கு திருமணம் ஆன நாள் இதே நாள் தான். அதே மாதிரி தெய்வ யானைக்கும் முருகபெருமானுக்கும் திருமணம் ஆன நாளும் இதே திருநாள் தான். அது மட்டும் இல்லாமல் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் ஆன நாளும் இதே அற்புதமான திருநாள் தான். அது மட்டும் இல்லாமல் ஆண்டாளுக்கு திருமணமான நாளும் இதே அற்புதமான திருநாள் தாங்க. அதனால தான் பங்குனி உத்திர திருநாளில் திருமண விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணம் தடை ஏற்படுது, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் வரக்கூடிய வரன் எல்லாமே சரியாக அமையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக பங்குனி உத்திர திருநாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அற்புதமான நாளில் முறையாக விரதம் இருந்து முருகபெருமான வழிபடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த விரதத்தை யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்க விரதம் இருந்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லது. இல்லை அவங்களால இருக்க முடியலை அப்படின்னா அவங்களோட பெற்றோர்கள் விரதம் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறுமே இல்லை. இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா 11/4/2025 அன்னைக்கு தாங்க பங்குனி உத்திர திருநாள். அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து நம்ம முருகபெருமான் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விரதத்தை ஆரம்பிங்க. நீங்கள் உண்ணாமல் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை நாங்கள் பால் பழம் விரதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் பால் பழம் விரதம் எடுத்துக்கலாம். உண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணும். அதுதான் உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 10:20க்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லை நாங்கள் சாயந்தர நேரம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வேல் இருந்தாலும் சரி, இல்லை விக்கிரகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா முருகனோட வேலோ இல்லை விக்கிரகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக அபிஷேகம் பண்ணிக்கோங்க. உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி பூ இருந்தால் ரொம்பவுமே சிறப்பு. ஏன்னா முருகபெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பூ இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு பால், அதில் நாட்டு சக்கரை போட்டு வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நாங்கள் கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே சிறப்பு நெய்வேத்தியத்தில் அப்படின்னா தேனும் தினைமாவும் முருகபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், இதில் உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 வாட்டி நீங்கள் சொன்னாவே போதும். எல்லா முருகப்பெருமான் பாடலை பாடுறதுக்கு சமம் நீங்கள் 108 வாட்டி ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறது. அப்புறம் சட்கோண கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதுவும் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. திருமண தடை இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க. குழந்தைகளுக்கு ஞானம் கிடைக்கணும், கடன் தொல்லை நீங்களும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். முருகபெருமான முழு மனதோட விரதம் இருந்து வழிபடும் போது கண்டிப்பாக முருகபெருமான் நம்மளுக்கு சகல சௌபாகியத்தையும் அருள்வார். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலும் மயிலும் துணை.